ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அசத்தலான ஆணி மாதம் என்ன சொல்கிறது? முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளில் உள்ள மாற்றங்களை எடுத்துக்கொள்வோம். ஆணி மாதத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகள்ல நம்பர் 1 சிம்ம ராசி. ராசி அதிபதி மிஸ்டர் சூரியன் என்ன பண்றார்? 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபாதிபதி புதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லாபத்திலேருந்து விரயத்துக்கு வரலாம் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு வெளியில் வந்து பார்க்குறாரு. இல்லை பிரதர், சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப துவம்சமாயிட்டாங்க. நிறைய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பிரச்சனை, கடன், தோல்வி, அவமானம் இதெல்லாம் இது நாள் வரை சுமர்ந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம அள்ளி கொடுப்போம், எல்லாருக்கும் கிள்ளி கொடுத்தோம்னா இவருக்கு அள்ளி கொடுப்போம். புதன் பெருமாளை குறிகாட்டுகிறார், சூரியன் சிவனை குறிகாட்டுகிறார். இது ரெண்டுமே 2 கிரகங்களாக லாபத்தில். அதில் பெருமாள் உங்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் வக்கரம் அடைந்து லாபத்தை மேலும் மேலும் அதிகரிக்க போகிறார். முதல்ல அவர் செவ்வாயோடைய நட்சத்திரம், அப்போ தொழில் மூலமாக, இடம் மூலமாக, பூமி மூலமாக லாபம். பிறகு அவர் ராகுவோடைய நட்சத்திரம், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், நவீன தொழில்நுட்பம், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், இதன் மூலம் லாபம். அப்புறம் அவர் குருவோடைய நட்சத்திரம், குழந்தைகளுக்கு அபிவிருத்தி, குழந்தைகளுடைய கடனை தீர்ப்பது, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த ஷேர்ஸு, ட்ரேடிங்கு, ஃபினான்ஷியல், ஹெல்த்து, வெல்த்து மேனேஜ்மெண்ட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் லாபத்தை தூக்கி கொடுப்பதற்கு, வாரி இழைப்பதற்கு புதன் தயாராக இருக்கிறார். ராசி அதிபதி நீங்களே அந்த இடத்துல போய் புத்திசாலித்தனமான முடிவுகளை கண்டிப்பாக எடுப்பீர்கள். அதன் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். மற்றவங்க யார் வேணால் சொல்லிக்கவங்கப்பா, சிம்ம ராசிக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, 8ஆம் இடத்துல சனி ஓடிக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் நாங்கள் அதனை சொல்வதற்கு தயாராக இல்லை. ராசிக்கு 12 இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அஷ்டம சாட்டனை சுருட்டி விட்டார், நீர்த்து போக வைத்து விட்டார், லிக்விடேட் செய்து விட்டார். நம்மளுடைய தோல்விகளுக்கு, அவமானங்களுக்கு, தலை குனிந்த இடங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது ஏற்பட்டு விட்டது. 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 4ஆம் இடம் சுகஸ்தானம், சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ இன்னும் குடுராசா என்று சொல்வதை போல் இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய அபிவிருத்தி, புதிதாக இடம் வாங்குவது, இந்த மாதிரியான அப்ரூவல் பெறுவது, அதனை ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவது, புதுப்பிப்பது, மெருகு ஊட்டுவது, வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் ஒரு நல்ல ஹைஜீனிக்கான ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டை, அந்த ஆஃபீஸை பாலிஷ் செய்வது, இன்டீரியர் டெக்கரேஷன் செய்வது, நிறைய வாடிக்கையாளர்களை நம் பக்கம் ஈர்ப்பது, இதெல்லாம் ஏற்படும். இப்போ இந்த மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களில் என்ன ஆகுது? கொஞ்சம் நாம் செலவு செய்தாலும் அதெல்லாம் ஒரு வீணா போன செலவு, வேஸ்ட் செலவுன்னு சொல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக, ஒரு முதலீடாக, ஒரு அனுகூலமான செலவாக செய்து பாசிட்டிவான விஷயங்களை, வைப்ரேஷன்ஸை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. ஏன் அப்படின்னா, இங்கு சுக்கிரனே நம்மளுடைய ராசியில் அமரப்போகிறார். நமக்கு அவர் எகெயின்ஸ்ட் பிளானட்டாக இருந்தாலும் அவர் ஒரு ஒளி கிரகம், ஒரு அட்ராக்டிவ் கிரகம். ஸோ மிஸ்டர் அட்ராக்ஷன், மிஸ்ஸஸ் அட்ராக்ஷன் சொல்லலாம், இல்லை மிஸ் அட்ராக்ஷன் சொல்லலாம். இது யாருக்கு பொருந்தும்னா சிம்ம ராசிக்கு பொருந்தும். ஏற்கனவே சிம்ம ராசிக்காரர்கள் காலில் சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி ரொம்பவும் சுறுசுறுப்பாக பரபரப்பாக இருப்பார்கள். இது காலகட்டங்களில் ஒரு கூடுதலான ஈர்ப்புத்தன்மை, ஒரு சந்தோஷம், ஒரு 10 வயது குறைந்தால் எப்படி ஒரு இளமை மாறாத தோற்றம், ஒரு சபையில் அமர்ந்தால் ஒரு முதல் மரியாதை, அங்கீகாரம் எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இவர்களுடைய ஒரே மைனஸ் பாயிண்ட், பெரிய மைனஸ் பாயிண்ட், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சேட்டன். அந்த சேட்டனை குரு பகவான் சுருட்டி விட்டார். இவர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது ஞானத்தை கொடுப்பார். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாமல் லெஃப்ட் ரைட்டு பார்ப்பது, நெகட்டிவான பழக்க வழக்கங்களை எல்லாம் சுருட்டி விட்டார்கள் அப்படின்னு கேரண்டியாக சொல்லலாம். இப்போ வெளிநாட்டில் போய் முதலீடு செய்தாலும் அதன் மூலம் ஆதாயமும், அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் ஏற்படும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, இதற்கு திரிகோணத்தில் புதனும் சூரியனும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
வழக்கம் போல உங்க லைஃப் பார்ட்னருக்கும் உங்க பேரண்ட்ஸுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் ஒன்றும் பேனிக் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. சாட்டர்ன் செவ்வாயை பார்க்கிறார். அப்போ லைஃப் பார்ட்னருக்கும் பிரதர் சிஸ்டருக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அங்கேயும் பேனிக் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. அப்படியே அமைதியாக இருந்தாலே அந்த முடிவு அப்படிங்கிறது சாதகமாக வந்துவிடும். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. இதுல எங்க யோசிக்கணும்னா, உங்களுடைய புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுக்கு சாட்டானுடைய 10வது பார்வையும் செவ்வாயுடைய 8வது பார்வையும் ஒன்றாக வந்து விடுகிறது. அப்போ உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ட்ரெண்ட் மாறாமல் இது நாள் வரை எங்கே இருந்தோமோ எப்படி பயணித்தோமோ அவ்வாறே செல்வது. புதிதாக ஒரு ஸ்கூல் மாற்றுவது, புதிதாக காலேஜ் மாற்றுவது அப்படி இல்லாமல் பயணிப்பது புத்திசாலித்தனம். சிம்மராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய்க்கு திக்பலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் கணவன் கூடுதல் பிஸியாக இருக்கிறார். சிம்மராசிகள் இருக்கக்கூடிய வயதில் மூத்த நபர்கள் குறிப்பாக ஏதாவது ஃபங்க்ஷன்ஸுக்கு போவது, அதிகமாக உணவு எடுத்துக்கொள்வது, இரவு நேரங்களில் தங்களை குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது, வயிறு அடிவயிறு கேஸ்ட்ரிக் அசிடிட்டி இதற்கு தேவையான சின்ன சின்ன இந்த இயற்கை உணவுகள், கை வைத்தியம், ஃபிட்னஸ், வாக்கிங் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் ராசியில் சுக்கிரன் வந்து அமர்ந்த பிறகு கொஞ்சம் சின்ன சின்ன பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் ஏற்படும். ராசியில் கேது இருக்கிறார். அவர் ஞானக்காரகன், ஞானத்தை கொடுப்பார். அப்போ இந்த ரோட்டில் பயணிக்க வேண்டாம், நாம் நேர்மையான தெளிவான ஒரு பாதையில் பயணித்தால் நமக்கு அது ஒரு ஃபியூச்சருக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் என்பதை உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது ஏற்படுத்துவார். திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, குறிப்பாக தேய்பிறை வளர்பிறை அஷ்டமி திதிகளில் நீங்கள் பைரவர் வழிபாடு உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்பொழுது நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், ஆனி மாதம் அதாவது ஜூன் 15 சூரியன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலத்துக்குள் நுழைகிறார். ஜூன் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன் அப்படிங்கிற கிரகம் கடகத்துக்கு சென்று வக்ரம் அடைந்து திரும்பவும் மிதுன ராசியில் வந்து அமர்கிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 5ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் குரு சுக்கிரன் சேர்க்கையாக கடகத்திலிருந்து வெளியே வந்து சிம்ம ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறார். இந்த கிரக மாற்றங்கள்ல மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாட்டர்ன் என்ற கிரகம் செவ்வாயை 3ஆம் பார்வையாக தனது விஷ பார்வையால் பார்க்கிறது. சாட்டர்ன் என்ற கிரகத்தின் 10வது பார்வையும் செவ்வாய் என்ற கிரகத்தின் 8வது பார்வையும் தனுர் ராசி மண்டலத்தின் மேல் வந்து விழப்போகிறது. இது ரெண்டுமே விஷ பார்வை தான். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றால், இந்த சனி செவ்வாய் பார்வை என்ன செய்ய போகிறது என்பது வழக்கம் போல் 12 ராசிகளுக்கும் பட்டையை கலப்புவதற்கு, புட்டு புட்டு வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கான காணொளிகளும் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.